அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு சனியின் ஆட்சி வீட்டில் சூரியன் சுக்கிரன் ஏற்கனவே சனியுடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சனியின் மற்றொரு ஆட்சி வீடாகவும் கடகராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானமாகவும் இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமான சூரியன் அமரப்போகிறாருங்க. முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதியாக கடகராசிக்காரர்களுக்கு ஜனவரி 14ஆம் தேதி முதல் எவையெல்லாம் அமைய போகின்றன, எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான பல முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் இதுவரை ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வலம் வந்த சூரியன் தற்போது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. இது கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சூரியன் 7ஆம் இடமாகிய சப்தம ஸ்தானத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியை வலுவாக பார்க்க போகிறார். அது மட்டுமல்லாது சூரியனின் 5ஆக இருக்கக்கூடிய தனது மகனான சனியின் ஆட்சி வீட்டில் அமரப் போகிறாருங்க. எனவே ஒரு வகையில் பல எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்வதற்கான அதிரடியான யோகம் இந்த வேளையில் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருப்பவர் சூரியன். அவர் மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7இல் அமரக்கூடிய இந்த வேலை என்பது பல்வேறு வகையான தடை தாமதங்கள் சங்கடங்கள் போன்றவற்றை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு வலுவான அமைப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக உருவாக்கி கொடுப்பதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் மட்டுமல்ல, சப்தமஸ்தானத்தில் வலுவாக அமரும் போது மிக வலுவாக பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட விசேஷ தருணங்கள் சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்வதால் கிடைக்கிறது. எனவே பல்வேறு வகையான மகிழ்ச்சிக்கு வித்திடக்கூடிய இந்த தருணத்தை நன்மை நிறைந்த ஒரு யோகம் நிறைந்த தருணமாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் கடகராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் எந்த விதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அவற்றை நினைத்த மறுகணமே செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகத்தை வலுவாக அள்ளி கொடுக்கிறார். தோல்வியாக இருந்தாலும் சரி வெற்றியாக இருந்தாலும் சரி முயற்சிக்கு பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க சூரியன் கடகராசிக்காரர்களுக்கு. எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். ஏனென்றால் சூரியனை பொறுத்த வரைக்கும் ஜென்மம் அஷ்டமம் அர்த்தாஷ்டகம் விரயம் போன்ற இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. அதுபோன்ற இடங்களில் தற்போது சூரியனும் இல்லை. எனவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உஷ்ண கிரகமான சூரியன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் வந்து ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது திருப்திகரமான சூழல் அனைத்து விதமான பணிகளிலும் நிறைவாக இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. இந்த வருடம் துவக்கத்திலிருந்தே எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகளை வலுவாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு அதிதீவிரமாக சூரியன். எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடும். அதிலும் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் உறுதியாக நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த மகிழ்ச்சிகரமான விசேஷ தருணங்கள் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். புதிய முயற்சிகளாக இருக்கக்கூடிய சொந்த வீடு வாங்குதல் வாகனம் வாங்குதல் உள்ளிட்ட பல யோக பலன்கள் எளிதில் உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த வேளையில் ராபஸ்தானத்தில் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற போகிறார் குரு. அஷ்டமத்தில் சனி சுக்கிரன் இணைந்திருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும்
கூட 9ல் ராகு, தைரியத்தில் கேது இருப்பதும் சூரியன் சப்தமத்தில் இருப்பதும் நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. எனவே இல்லத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, ஆபரணம் போன்றவை வாங்குவதற்கான யோகமும் முதலீடு செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அதிக விழிப்புணர்வுடன் செயல்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை துவக்கத்திலேயே விலக்கி விடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் முற்றிலும் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தருகிறது. உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் விலகுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அன்றாட பணிகளில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி நுணுக்கமாக செயல்படுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இந்த தருணத்தில் மேல் அதிகாரிகள், சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு மிக சாதகமாக அமையும். பணிச்சுமை மிக பெரிய அளவில் குறையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும். புதிய முயற்சிகளில் மிக பிரம்மாண்டமான வெற்றி உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சூரியன் மிக வலுவாக இருக்கும் போது குருவும் லாபஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். சனியும் அஷ்டமஸ்தானத்தின் இறுதி கட்டத்தில் இருப்பதால் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அளவான முதலீடுகளை மிக சிறப்பாக மேற்கொள்ளலாம். தொழில்துறையில் உற்பத்தி சார்ந்த பணிகளும் நிதி சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. எதிர்பார்க்கக்கூடிய நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு, அரசாங்க சலுகைகள் போன்றவை தடையில்லாமல் உங்களை வந்து சேரும். கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக அஷ்டமத்தில் இருக்கும் போது சப்தமஸ்தானத்தை சூரியன் வலு சேர்ப்பதால் லாபம் நிறைந்த வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாகும். ஆனால் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் இருப்பதால் பணிச்சுமை என்பது அதிகரிக்கும். ஆனால் சூட்சமங்களை நன்கு உணர்ந்து செயல்படுவதற்கான யோகத்தை அதிகாரம் கொண்ட சூரியன் வலுவாக அள்ளி கொடுக்கிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் நினைத்த காரியங்களை திறன்பட செய்து முடிக்க முடியும். எதிர்பார்த்தபடி மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு அதிகரிப்பதற்கான யோகம் உண்டுங்க. விவசாயம் சார்ந்த பணிகளில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான திட்டங்களை நுணுக்கமாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையை மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் எழுதிய தலைவிதியால் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அதிரடியாக கடகராசிக்காரர்களை உறுதியாக தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.